இப்போ பேராகிராஃப் 10 அதற்குள்ளே செல்லலாம். Chapter 17, The Progress to Knowledge, God, Man and Nature. Paragraph 10, An acceptance, a perception of the unity of these three categories is essential to the knowledge. It is towards their unity as well as their integrality that the growing self-consciousness of the individual opens out and at which it must arrive if it is to be satisfied of itself and complete. For without the realization of unity, the knowledge of none of the three can be entire. Their unity is for each the condition of its own integrality. It is, again, by knowing each in its completeness that all three meet in our consciousness and become one. It is in a total knowledge that all knowing becomes one and indivisible. Explanation. The perception of the unity of the man, God, and nature is essential to the integral knowledge. The growing self-consciousness of the individual opens out only towards their unity as well as their integrality. It must arrive at this knowledge in order that the self-consciousness of the individual satisfies itself and becomes complete. This is because none of the three can be entire without the realization of unity. Their unity is for each the condition of its own integrality. It is again by knowing each in its completeness that all three meet in our consciousness and become one. It is in a total knowledge that all knowing becomes one and indivisible. மனிதன், இயற்கை, இந்த உலகம், பரம்பொருள், இந்த மூன்றும் ஒரே ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடுகள். இந்த மூன்று அமைப்புகள் இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த மூன்றும் ஒன்றிணைந்து இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. இதை ஒரு மனிதன் இது குறித்த சரியான புரிதல் வேண்டும். மனிதனுடைய அந்த உணர்வு நிலை, செல்ஃப் கான்சியஸ்னஸ், இந்த மூன்று அமைப்புகளுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த ஒருமை தன்மை, அதே போல ஒன்றுடன் ஒன்று ஒருங்கிணைந்த தன்மை, யூனிட்டி ஆஸ் வெல் அஸ் த இன்டெகிராலிட்டி, இதை நோக்கித்தான் அது செல்கின்றது. ஒரு மனிதனுடைய செல்ஃப் கான்சியஸ்னஸ் எதை நோக்கி அது செல்கின்றது என்றால் இந்த மூன்று விஷயங்களை நோக்கித்தான். என்ன காரணம் என்றால் ஒரு மனிதனுக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் டிவைன் எலிமெண்ட். இந்த டிவைன் எலிமெண்ட்டுக்கு தான் ட்ரூத் என்னங்கிறது தெரியும். டிவைன் எலிமெண்ட்டுக்கு என்ன ட்ரூத் தெரியும் அப்படின்னா, தான் அந்த பரம்பொருளினுடைய ஒரு இணை பிரியாத அம்சம், தன்னை போலவே இந்த பிரபஞ்சமும் அந்த பரம்பொருளினுடைய ஒரு இணை பிரியாத அம்சம் என்கின்ற உண்மை அதற்கு தெரியும். ஆகையினால் அது தற்பொழுது மனம், உடல், வாழ்வு என்கின்ற ஒரு அறியாமைக்குட்பட்ட அமைப்புகளுக்கு உள்ளே இருந்தாலும் இந்த உண்மையை நோக்கித்தான் அது விழைகின்றது. ஆகையினால இந்த மூன்று விஷயங்களுக்கு இடையே உள்ள அந்த ஒருமைத்தன்மை, ஒரு ஒருங்கிணைப்பு, இதை நோக்கித்தான் நம்முள்ள இருக்கக்கூடிய அந்த செல்ஃப் கான்சியஸ்னஸ் அது அதை நோக்கித்தான் அது விழைகின்றது. அது தன்னுடைய முழுமை தன்மையை அடைய வேண்டும், தான் முழு நிறைவை எட்ட வேண்டும். அப்படின்னா இந்த ஒரு
ஒருங்கிணைப்பையும் இந்த ஒரு ஒருமைத்தன்மையையும் அது எட்ட வேண்டும். ஒரு மனிதன் வந்து இந்த 3 விஷயங்களுக்கு இடையே உள்ள அந்த ஒருமைத்தன்மையை புரிந்து கொள்ளாமல் ஒரு மனிதன் தன்னை குறித்த அறிவு என்பதும் முழுமையாகாது. ஒரு மனிதனுக்கு இந்த உலகம் குறித்த அறிவும் பூரணமாகாது. ஒரு மனிதனுக்கு இந்த பரம்பொருள் குறித்த அறிவும் பூரணமாகாது. அதை புரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு விஞ்ஞானி இருக்கின்றார். அந்த விஞ்ஞானிக்கு வந்து எப்படி தெரியும், அந்த மெட்டீரியல் வேர்ல்டுல என்னென்ன பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் இருக்கு, அதனுடைய பிசிக்கல் பினாமினன் தான் அவருக்கு தெரியும். பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் தெரியும். அதை மாத்திரம் வைத்துக்கொண்டு இந்த உலகம் என்பது வெறும் பிசிக்கல், அதனுடைய பிசிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ் தான் வந்து உண்மை. அதை தாண்டி வேற எதுவுமே கிடையாது. எல்லாமே வந்து மெட்டீரியல் நேச்சர் தான், ஒரு எனர்ஜி தான், அதை தாண்டி வேறு எதுவும் கிடையாது என்று கூறினால் நிச்சயமாக அவருடைய கருத்து வந்து முழுமையாகாது. அதே போல ஒரு மனிதன் நான், என்னுடைய தன்னுணர்வு, இது மாத்திரம்தான் உண்மை. இந்த பிரபஞ்சம், அதை தாண்டியுள்ள பரம்பொருள், இவையெல்லாம் உண்மை இல்லை என்று சொன்னால் அதுவும் முழுமையாகாது. அல்லது அந்த பரம்பொருள் மாத்திரமே உண்மை, மற்றையெல்லாம் ஒரு மாயை என்று கூறினாலும் அதுவும் உண்மையாகாது. அதனால்தான் வந்து இந்த யூனிட்டி, இந்த 3 விஷயங்களுக்கும் இடையே உள்ள அந்த ஒருமைத்தன்மை குறித்த அந்த ஒரு ஞானத்தை ஒருவர் பெற வேண்டும். அதர்வைஸ் ஒரு மனிதனுக்கு வந்து அந்த ஞானம் என்பது பூரணமாகாது அப்படிங்கிறார். ஒவ்வொன்றையும் வந்து அதனுடைய முழுமையாக ஒருவர் அறிந்து கொள்வதன் மூலம்தான் நம்மளுடைய உணர்வு நிலையில இவை எல்லாமே வந்து ஒன்றாக இணைய முடியும். ஒவ்வொன்றத்தினுடைய முழுமைத்தன்மையும் ஒருவர் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்மளுடைய உணர்வு நிலையில இவை 3மே வந்து ஒன்றாக முடியும். அதர்வைஸ் முடியாது நமக்கு. இது வந்து பகவான் என்ன கூறுகின்றார், இது வந்து ஒரு முழுமையான ஞானமாக இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். முழுமையான ஞானம் என்றால் டோட்டல் நாலேஜ். டோட்டல் நாலேஜ்னா என்ன? அதில் வந்து இந்த பரம்பொருள் குறித்த அந்த ஞானமும் விளக்கப்படுவதில்லை. பிரபஞ்சம் குறித்த ஞானமும் சரியான ஞானமும் விளக்கப்படுவதில்லை. ஒரு தனி மனிதனுடைய ஞானம், அவன் குறித்த ஞானமும் விளக்கப்படுவதில்லை. டோட்டல் நாலேஜ்னா அந்த ஹோலிஸ்டிக்கா ஒரே ஒட்டுமொத்த அமைப்பாக பார்ப்பது, எல்லாமே ஒரே அம்சத்தினுடைய வெவ்வேறு முகங்கள் என்பதாக பார்ப்பது. அப்பதான் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் நாலேஜ் வரும். இப்ப நமக்கு இருக்கக்கூடிய அந்த அறிவு என்பது எப்படி இருக்கு அப்படின்னா, பகுதியாக இருக்கின்றது. எனக்கு ஒன்றை குறித்த ஒரு அறிவு ஒன்று இருக்கின்றது என்றால் இன்னொருத்தருக்கு இன்னொரு மாதிரி இருக்குது. இப்படிதான் வந்து உலகத்தில் நம்ம எல்லோருமே இருக்கின்றோம். ஹோலிஸ்டிக் நாலேஜ் கிடையாது. ஹோலிஸ்டிக் நாலேஜ் எப்போ வரும் அப்படின்னா, இந்த 3 விஷயங்களுடைய உண்மையான அந்த அறிவு, இவைகளுக்கு பின்னால் உள்ள இந்த ஒருமைத்தன்மையை அறிந்து அந்த பூரணத்துவத்தை, அந்த ஒன்றிணைந்த பூரணத்துவத்தை அறிந்து அதனுடைய ஒரு பூரண ஞானத்தை பெற்றுக்கொள்வதுதான் உண்மையான அறிவு. அதர்வைஸ் என்னாகும் அப்படின்னா, நமக்கு கிடைத்துள்ள அறிவு எல்லாமே வந்து பகுதியாகத்தான் இருக்கும், பார்ஷியலாகத்தான் இருக்கும், முழுமையாக இருக்காது அப்படிங்கிறார். Otherwise, it is only by division and rejection of 2 of them from the third that we could get at any kind of oneness. Man, therefore, has to enlarge his knowledge of himself, his knowledge of the world, and his knowledge of God, until in their totality he becomes aware of their mutual indwelling and oneness. For so long as he knows them only in part,
there will be an incompleteness resulting in division. And so long as he has not realized them in a reconciling unity, he will not have found their total truth or the fundamental significances of existence. Explanation: the oneness cannot be achieved by division and rejection of two of the form from the third. Therefore, man has to enlarge his knowledge of himself, his knowledge of the world, and his knowledge of the God until he becomes aware of their mutual indwelling and oneness in their totality. So long as man knows these three categories in part, there will be an incompleteness resulting in division. So long as he has not realized them in a reconciling unity, he will not have established their total truth or the fundamental significances of existence. ஆரோவில் எதற்காக உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறத நம்ம கொஞ்சம் சற்று அந்த ஆரோவில் சார்ட்டர்லாம் பார்த்தோம் என்றால் நமக்கு தெரியும். எதற்காக ஸ்ரீ அன்னை ஆரோவில் நகரத்தை உருவாக்கினார்கள் என்றால், இது வெறும் வந்து ஒரு பிசிக்கல் லெவல்ல ஏற்படக்கூடிய ஒரு ஒற்றுமைக்காக இல்லை. அதாவது மனிதன் வந்து அந்த நாடுகள் என்கின்ற ஒரு எல்லைகளை கடந்து ஒரு ஒருமையை எட்ட வேண்டும். அதாவது யூனிட்டி பியாண்ட் த பவுண்டரிஸ் ஆஃப் நேஷன். அது மாத்திரம் இல்லை, அந்த சார்ட்டர்ல பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப அற்புதமான கருத்துக்கள். என்ன ஆரோவில் உருவாக்கப்பட்டதுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, இங்க நம்ம பார்க்குறோமே மேன், காட் அண்ட் நேச்சர், இந்த மூன்றையும் இவைகளுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை குறித்த அந்த ஞானத்தை ஒருவர் எட்ட வேண்டும். இவைகளெல்லாம் ஒரு ஒருங்கிணைந்த அம்சத்தினுடைய பிரிவுகள் தானே ஒழிய தனித்தனியான அமைப்புகள் கிடையாது என்கின்ற உண்மையை நடைமுறையில் செயல்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஸ்தாபனம் தான் ஆரோவில் என்பது. ஆரோவில் நகரம் என்பது அதுக்கு தான். அது வந்து எதுக்காக ஆரம்பிச்சாங்கன்னா, மதர் இதுக்கு தான் ஆரம்பிச்சாங்க. அல்டிமேட்டா அது நிறைவேற போகின்றது, நோ டவுட். அதாவது நம்ம வந்து மனிதன் வந்து தன்னுடைய மனதை வைத்துக்கொண்டு, தன்னை வைத்துக்கொண்டு எல்லாவற்றையும் பார்ப்பது. இறைவனுடைய திட்டம் எப்படி செயல்படும் அப்படின்னா, அது காலத்தை எல்லாம் கடந்தது. காலத்தை கடந்து அது ஒரு ஆல்ரெடி டிசைடடான விஷயம், ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட விஷயம். அது வந்து நடக்கும்பொழுது எப்படி நடக்கும் அப்படின்னா, ஒரே மாதிரி சீரா நடக்காது. அது அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்து கொண்டே தான் இருக்கும். அது ஏன்னா அது வந்து மதர் அண்ட் ஸ்ரீ அரவிந்தனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னா, இந்த உலகத்தினுடைய நிலைகளை நிராகரிக்காத வண்ணம் அதனுடைய சக்தி, உலகத்தில் செயல்படக்கூடிய எல்லா சக்திகளினுடைய உள்ளடக்கி அவைகளுடைய சக்திகளையும் அனுமதித்து அதையும் கடந்து முன்னேறுதல், அப்படிதான் போயிட்டு இருக்கு. அதனால இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு அசெண்டிங் ஸ்பைரல் என்று ஸ்ரீ பகவான் சாவித்திரியில கூறுகின்றார். அசெண்டிங் ஸ்பைரல், அடமெண்டைன் இஸ் இவால்விங் லா அப்படிங்கிறார். அது அசெண்டிங் ஸ்பைரல்னா எப்படி இருக்கும்? மேலே போகும், கீழே வரும், மேலே போனால் அல்டிமேட்டா மேலே தான் போகும். இந்த நம்ம பார்க்கக்கூடிய அந்த மேன், நேச்சர் அண்ட் காட், இவர்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒருமைத்தன்மை எட்டணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் மதர் வந்து இந்த ஆரோவில் நகரத்தை ஆரம்பித்தார்கள். அது வந்து மேலோட்டமா பார்த்தோம் அப்படின்னா, நாடுகள் என்கின்ற உணர்வு நிலையை கடந்து ஒரு புற ஒற்றுமைக்காக மாத்திரம் இல்லை, இந்த நாலேஜ ஒருத்தருக்கு வரணும் அப்படிங்கிறது தான். அது வந்து இட் வில் நாட் ஹேப்பன் இமிடியேட்டா வராது, அது இட் வில் டேக் சம் மோர் டைம். பட் அந்த நோக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் ஆரோவில் நகரம். அப்படின்னா நம்ம கேட்கலாம், இப்போ ஆரோவில் நகரத்துல மாத்திரம் நடைபெற்றால் போதுமா, மற்ற உலகத்தில் எப்படி நடைபெறும் அப்படின்னா, ஏதோ ஒரு ட்ரூத் வந்து
இந்த பிரபஞ்சத்துல ஏதோ ஒரு மூலையில வந்து அது வந்து ரியாலிட்டியா மாறுறப்ப, அது வந்து மேனிஃபெஸ்ட் ஆகிறப்ப, அதனுடைய தாக்கம் வந்து பிரபஞ்சத்துல எல்லாமே வந்து ஒன்றுடன் ஒன்று இணைந்தவை. அதனுடைய தாக்கம் மெல்ல 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 எல்லா இடத்திற்கும் பரவும். பட் இட் வில் டேக் இட்ஸ் ஓன் டைம். இதை நம்மளுடைய மனதை வைத்துக்கொண்டு ஜட்ஜ் பண்ண முடியாது. இப்படிலாம் ஆரம்பித்தார்களே, ஆனால் பார்ப்பதற்கு வந்து விளைவுகள்லாம் வேற மாதிரி நம்மால புரிஞ்சுக்க முடியாது. மைண்டை வச்சு ஜட்ஜ் பண்ண முடியாது. அது கூட என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இந்த மேன், நேச்சர் அண்ட் காட் இங்க சொல்லக்கூடிய அந்த யூனிட்டி, இதை எட்டுவதற்காகத்தான் ஆரோவில் நகரம் உருவாக்கப்பட்டது. நம்ம வந்து ஏதோ இரண்டு விஷயங்களை விலக்கிவிட்டு ஒன்றை மாத்திரம் உறுதிப்படுத்துவதன் மூலம் எதையும் சாதிக்க முடியாது. சோஃபார் என்ன நடந்தது? மெட்டீரியலிஸ்ட் வந்து இயற்கை தான் உண்மை, அதை தாண்டி வேறு எதுவும் இல்லை என்று கூறினார்கள். மற்றொரு பக்கம் தீவிரமான ஒரு ஆன்மீகவாதிகள், மாயாவாத கொள்கையை உடையவர்கள், இந்த உலகம், மனிதன் எல்லாமே மாயை, அந்த பரம்பொருள் ஒன்றுதான் உண்மை என்று கூறுகின்றார்கள். ஏதோ ஒன்றை தான் அவர்கள் உறுதிப்படுத்தி மற்ற இரண்டையும் அவர்கள் விளக்கினார்கள், பிரித்து விளக்கினார்கள். அது வந்து ஒருமைத்தன்மையை நமக்கு கொண்டு வராது. இந்த அப்ரோச் வந்து ஒருமைத்தன்மையை ஏற்படுத்தாது. அதனாலதான் வந்து பகவான் என்ன கூறுகின்றார்? மனிதன் தன்னுடைய அந்த ஞானத்தை மனிதன் விரிவுபடுத்த வேண்டும். He has to enlarge his knowledge of himself. தன்னை குறித்த அந்த ஞானத்தை விரிவுபடுத்தணும். தன்னை குறித்த ஞானத்தை எப்படி விரிவுபடுத்துவது அப்படின்னா, தான் யார் என்பதை முழுவதா அறியணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அம்சத்தை ஒரு மனிதன் அதனுடைய அந்த ரியலைஸ் பண்ணணும். அந்த சைக்கிக் கான்சியஸ்னஸ் வந்து ரியலைஸ் பண்ணினாதான் நமக்கு அடுத்த ஸ்டெப் என்ன வரும் அப்படின்னா, மற்றவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சைக்கிக் பீயிங்கோட நம்ம அதை புரிஞ்சுக்க முடியும். அப்பதான் வந்து பார்ட் பை பார்ட் வந்து நம்மளால வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு போக முடியும். அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போக 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 என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு போகும். இப்ப நம்ம வந்து ஈகோயிஸ்டிக் கான்சியஸ்னஸ் என்கின்ற ஒரு சின்ன ஒரு வட்டத்துல தான் எல்லாருமே இருக்கோம். இதுக்கு பதிலாக அந்த சைக்கிக் கான்சியஸ்னஸ்ல நம்ம வந்து அதோட தொடர்பு கொள்ளும் பொழுது அது என்ன செய்யும் என்றால், மற்ற அமைப்புகளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த டிவைன் பிரசன்ஸோட நம்ம தொடர்பு கொள்ள செய்யும். அவ்வாறு தான் நம்மை நாம் விரிவுபடுத்திக் கொள்ள முடியும். ஸோ மேன் ஹேஸ் டு என்லார்ஜ் ஹிஸ் நாலேஜ் ஆஃப் ஹிம்செல்ஃப்னா இதான் அர்த்தம். தன்னை குறித்த அந்த ஞானம் ஒரு மனிதன் அடைய வேண்டும். தன்னை அறிவதன் மூலம்தான் இந்த நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு கிடைக்கும். நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு இங்க பகவான் சொல்றது இந்த நியூஸ் பேப்பர்ல படிக்கக்கூடிய நாலேஜோ ஜென்ரல் நாலேஜ் கிடையாது. நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு என்ன அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த இறையம்சத்தை அறிந்து அதனுடன் தொடர்பு கொள்ளுதல், அதுதான் நாலேஜ் ஆஃப் த வேர்ல்டு. அப்புறம் இவை அனைத்திற்கும் மூலமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் குறித்த அந்த நாலேஜ் ஆஃப் காட், இதை ஒரு மனிதன் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் அவனுடைய நாலேஜ் வந்து என்லார்ஜ் ஆகுது, விரிவடைகின்றது. இது மாதிரி ஒரு மனிதன் தன்னுடைய அறிவை விரிவு செய்து கொண்டே போகும்பொழுது என்ன நடைபெறும் என்றால், ஒரு முழுமைத்தன்மையை அவன் எட்டுவான். அந்த முழுமைத்தன்மையில அவனுக்கு என்ன புரியும் அப்படின்னா, இந்த மூன்று அம்சங்களும் வந்து ஒன்றுடன் ஒன்று பரஸ்பரம் இணைந்திருக்கின்றது, ஒன்று மற்றொன்றை தன்னுள் கொண்டிருக்கின்றது என்பதை அவன் அறிவான். மியூச்சுவல் இன்வெல்லிங் அண்ட் ஒன்னஸ் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். தனியாக இந்த மூன்று விஷயத்தையும் அவன் பார்க்கிற வரைக்கும் அவனுக்கு வந்து அந்த முழுமைத்தன்மை கிடைக்காது. இன்கம்ப்ளீட்னஸா இருக்கும், டிவிஷன் தான் இருக்கும். இவை அனைத்திற்கும் பின்னால் உள்ள ஒரு இசைவுடன் பொருந்தும் ஒரு ஒருமைத்தன்மையை ஒரு மனிதன் உணர வேண்டும் அப்படிங்கிறார். இவை மூன்று விஷயங்களுக்கும் பின்னால் உள்ள அந்த ஒரு ஒருமைத்தன்மையினுடைய ஒரு இசைவை ஒரு மனிதன் வந்து உணர வேண்டும், அறிய வேண்டும் அப்படிங்கிறார். அதை அறியாத வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அவனுக்கு வந்து அந்த உண்மையின் ஒரு முழு உண்மை அவனுக்கு கிடைக்காது. இந்த மூன்று விஷயங்கள் குறித்த ஒரு முழு உண்மை கிடைக்காது. நம்ம எல்லாத்தையும் தனித்தனி தான் பார்த்துட்டு இருப்போம். உலகம் வேறு, நான் வேறு, பரம்பொருள் வேறு தனியா தான் பார்த்துட்டு இருப்போம். So long as he has not realized them in a reconciling unity அப்படிங்கிறார்.
ரெக்கன்சைலிங் யூனிட்டின்னு என்ன அர்த்தம்? மனிதன் வேற அல்ல, உலகம் வேற அல்ல, பரம்பொருள் வேற அல்ல, எல்லாமே வந்து ஒன்றினுள் ஒன்று இருக்கக்கூடியவை பரஸ்பரம் என்கின்ற உண்மையை அறிந்து கொள்ளுதல். அதுதான் ரெக்கன்சைலிங் யூனிட்டி. அது அறிந்து கொள்ளாத வரைக்கும் he will not have found their total truth. அதனுடைய ஒட்டுமொத்த உண்மையை வந்து அவனால வந்து நிர்ணயிக்க முடியாது. The fundamental significances of existence. இந்த உலகத்தில் உள்ள அனைத்து இருப்புகளினுடைய அடிப்படை, அதற்கு எல்லாம் பின்னால் என்ன உண்மை இருக்கின்றது, இந்த உண்மையை நம்ம அறிந்து கொள்ளல அப்படின்னா நம்ம என்ன எப்படி பார்ப்போம்? மனிதன் ஏதோ தற்செயலாக இருக்கின்றான் இந்த உலகத்துல. இந்த உலகம் என்பதும் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே தற்செயலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், எல்லாமே ஒரு பிசிக்கல் ஆப்ஜெக்ட்ஸ். ஏதோ சக்தி, உலகம் என்பது ஒரு குருட்டுத்தனமான சக்தியினுடைய செயல்பாடு, பரம்பொருள் என்பது எங்கேயோ இருக்கக்கூடிய விஷயம் என்றுதான் நம்ம பிரித்து பார்ப்போம். இந்த கான்சியஸ்னஸ் வந்து எக்ஸ்பென்ஷன் ஆஃப் கான்சியஸ்னஸ் என்பது ரொம்ப ரொம்ப முக்கியம். இதைத்தான் இங்க பகவான் குறிப்பிடுகின்றார். Paragraph 11, Part 1. This is not to say that the Supreme is not self-existent and self-sufficient. God exists in himself and not by virtue of the cosmos or of man, while man and cosmos exist by virtue of God and not in themselves, except insofar as their being is one with the being of God. But still they are a manifestation of the power of God, and even in his eternal existence, their spiritual reality must in some way be present or implied, since otherwise there would be no possibility of their manifestation, or manifested, they would have no significance. Explanation. The mutual indwelling and oneness of man, God, and nature does not mean that the Supreme is not self-existent and self-sufficient. God exists in himself. He does not exist by virtue of the cosmos or of man. On the other hand, man and cosmos exist by virtue of God. They do not exist in themselves except by the fact that their being is one with the being of God. But still, they are a manifestation of the power of God. Their spiritual reality must in some way be present or impel in his eternal existence. If it is otherwise, there would be no possibility of their manifestation, or having manifested, they would have no significance. ஒரு தனிமனிதன் என்று இந்த உலகத்தில் காணப்படும் அமைப்பு என்பது உண்மையிலேயே என்ன அப்படின்னா, அது வந்து இங்கு பகவான் என்ன குறிப்பிடுகின்றார் என்றால், தனிமனிதன் என்பவன் is an individual being of the divine. So தனிமனிதன் என்பவன் யார்? is an individual being of the divine. அடுத்தது, இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய மற்ற அமைப்புகள், மற்ற மனிதர்கள், பார்க்கக்கூடிய இந்த ஒட்டுமொத்த உலகம், எண்ணற்ற விஷயங்களை பார்க்கின்றோம். இதெல்லாம் என்ன அப்படின்னா, எனக்குள்ள இருக்கக்கூடிய அந்த பரம்பொருள் செல்ஃப். அதே போலதான் இந்த உலகத்தில் எல்லாருக்குள்ளேயும் அந்த இறை அம்சம் இருக்கின்றது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா எல்லா தனிப்பட்ட அமைப்புகளுக்குள்ளேயும் பார்த்தோம் அப்படின்னா அந்த இறை அம்சம் இருக்கின்றது. அப்படி என்றால் இந்த உலகத்தில் காணக்கூடிய எல்லா அமைப்புகளும் உண்மையிலேயே என்ன அப்படின்னா, அந்த பரம்பொருள் தன்னை பன்மையாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல். பரம்பொருள் தன்னை பன்மையாக வெளிப்படுத்திக் கொள்ளுதல். தனிமனிதன் எவ்வாறு ஒரு பரம்பொருளினுடைய தனிப்பட்ட அமைப்பாக இருக்கின்றானோ, அதே போல இந்த உலகத்தில் உள்ள அனைத்துமே பலதரப்பட்ட அம்சங்கள், பலதரப்பட்ட விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் வந்து டிவைன் எக்ஸ்டெண்டட் இன் மல்டிப்ளிசிட்டி. அதே பரம்பொருள் தன்னை பன்மையாக வெளிப்படுத்திக் கொள்கின்றது. பகவான் இத கதாபனிஷத்திலிருந்து ஒரு சின்ன ஒரு
பிரேஸ் கொடுத்திருக்காரு. ஏகோவாசி சர்வ பூதாந்தராத்மா அப்படின்னு கொடுத்திருக்காரு. சர்வ அப்படின்னா எல்லா இடத்துலையும். பூதான் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லா இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ், அதற்குள்ள இருக்கக்கூடிய செல்ஃபா என்ன இருக்குன்னா அது ஏகமா இருக்கக்கூடிய அந்த டிவைன் தான் வந்து அனைத்திற்குள்ளும், ஏகமா இருக்கக்கூடிய டிவைன் தான் நான் அனைத்திற்குள்ளும் வசிக்கின்றார். அதுதான் கதோபனிஷத்தினுடைய அந்த கருத்தை பகவான் இங்க குறிப்பிடுகின்றார். ஒரு மனிதனுக்கு வந்து எதுக்காக வந்து மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ வந்து நோ யுவர் சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது தான் சொல்றாங்க. நீங்க வேற எதுவும் பண்ண வேணாம், இங்க சூப்ராமெண்டல் ரியலைஸ் பண்றேன், டிரான்ஸ்ஃபர்மேஷன் திருவுரு மாற்றத்துக்கு அதெல்லாம் நடக்கும். முதலாக நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய அந்த டிவைன், அந்த நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இறை சாநித்தியத்தை கண்டு அறிதல். இதுதான் ஃபர்ஸ்ட் பண்ண சொல்றாங்க. இது நடந்ததுன்னா மற்ற எல்லாமே வந்து படிப்படியாக ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறும் அப்படிங்கிறாங்க. இது எப்படி சாத்தியம்? நமக்குள்ள இருக்கக்கூடிய இறை சாநித்தியத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது? இதுக்கு வந்து நிறைய மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ இதை பத்தி எல்லாம் பேசியிருக்கிறாங்க. எப்படி நமக்கு உள்ளுக்குள்ளேயே மேலும் மேலும் உள்ளுக்குள்ள இந்த ஒருமுகப்படுத்துதல், கான்சென்ட்ரேஷன். முதல்ல வந்து ஃபெய்த் வேணும் அப்படிங்கிறாங்க. ஒரு விஷயம் இருக்கு அப்படிங்கிற, இப்போ ஒரு கடைக்கு போனா இந்த பொருள் ஒரு கடைக்கு போய் ஒரு பொருள் வாங்க போறோம். அந்த கடையில அந்த பொருள் இருக்குங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த கடைக்கு போறோம், அந்த பொருளை வாங்குறோம். அதே போலத்தான் மதர் என்ன சொல்றாங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் நம்பிக்கை வேணும் அப்படிங்கிறாங்க, ஃபெய்த் வேணும், நமக்குள்ள ஒரு சைக்கிக் பிரசன்ஸ் இருக்கு அப்படிங்கிற ஃபெய்த் வேணும் அப்படிங்கிறாங்க. இந்த ஃபெய்த்தோட நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த தொடர்பு வந்து மெல்ல 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 ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இது வந்து இந்த தொடர்பு ஏற்படுதல் அப்படிங்கிறது பகவானும் சரி ஸ்ரீ அன்னையும் என்ன கூறுகின்றார்கள், அது மெல்ல மெல்ல தான் வந்து நடைபெறும் அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா நம்ம நேச்சர், நம்மளுடைய இயல்பு வந்து மைண்ட், லைஃப் அண்ட் பாடி வந்து மெல்ல 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 அட்ஜஸ்ட் பண்ணணும். அதுக்கு தன்னை மாற்றிக்கொள்ளே இருக்கும் பொழுதுதான் உள்ள இருக்கக்கூடிய அது வெளியில வரும். ஏன்னா நம்ம மைண்ட் லைஃப் அன்லெஸ் சில பேருக்கு வந்து உடனே வந்து அந்த சைக்கிக் கான்டாக்ட் கிடைக்கும். அது வந்து அவங்களுடைய ப்ரீவியஸ் லைஃப்ஸ்ல அவங்களுடைய சாதனாவனுடைய கண்டினியூவேஷனாக தான். எல்லாருக்கும் அப்படித்தான். அது ப்ரீவியஸ் லைஃப்ஸ்ல ஏதோ ஒரு கண்டினியூவேஷனாக தான் நம்ம எல்லாம் இப்போ இந்த லைன்ல வந்திருக்கோம். அதனால ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல இருக்கும். பொதுவாக மதர் அண்ட் ஷியோர்பிந்தோ என்ன சொல்றாங்க அப்படின்னா, மைண்ட், லைஃப் அண்ட் பாடி, நம்மளுடைய மனம், பிராணமயம், உடல், இவைகள் வந்து மெல்ல 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 தன்னை மாற்றிக்கொள்வதன் மூலம்தான் உள்ள இருக்கக்கூடிய ரியல் சைக்கிக் கான்டாக்ட் வந்து ஏற்படும் அப்படிங்கிறாங்க. இதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க, விளக்க வேண்டியது என்ன அப்படிங்கிறாங்க. நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஈகோ இருந்ததுன்னா நிச்சயமா நமக்கு கிடைக்காது. ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்மால வந்து சைக்கிக் பீயிங்கை ரியலைஸ் பண்ணவே முடியாது. ரெண்டுமே ஆப்போசிட்டான விஷயம். எப்படி ஒளி இருக்கிற இடத்துல இருள் இருக்க முடியாதோ, அதே போல சைக்கிக் பீயிங் இருக்கிற இடத்துல நம்ம அங்கே ஈகோவே இருக்க முடியாது. ஈகோ இருக்கிற வரைக்கும் நம்ம இதை ரியலைஸ் பண்ண முடியாது. இது ரொம்ப கிளாரிஃபை பண்றாங்க. ஈகோனாலே அது சார்ந்த எல்லா விஷயமும் வந்துடும். செல்ஃபிஷ்னஸ், டிசையரு எல்லாம் இது விளக்குது. எதையெல்லாம் விளக்கணும் அப்படிங்கிறதுக்கு பகவான் ஒரு லிஸ்டே கொடுத்துருக்காரு த மதர் புக்ல. ரிஜெக்ஷன் என்ன அப்படின்னு, ஆஸ்பிரேஷன் வேணும் அப்படிங்கிறாங்க, சரண்டர். இதுல பகவான் என்ன சொல்றாரு அப்படின்னா, நீங்க வந்து சைக்கிக் பீயிங் அப்படிங்கிறது வேற எதுவும் இல்லை, அந்த இடத்துல தான் மதர் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு பகவான். செல்ஃப் அப்படிங்கிறது பகவான் ஒரு இம்பர்சனல் ஆஸ்பெக்டா சொல்லலை. பகவான் இங்க எஸ்பெஷலி நமக்கெல்லாம் என்ன சொல்றாரு அப்படின்னா, மதர் வந்து உங்களுக்குள்ள இருக்கிறாங்க. அந்த மதர் இருக்கிறாங்கங்களுடைய உணர்வோட நம்ம செய்யும் பொழுது இந்த வேலை வந்து சீக்கிரம் நடக்கும் அப்படிங்கிறார். இந்த மதரோடைய பிரசன்ஸை நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா சைக்கிக் பிரசன்ஸை நம்ம ஃபீல் பண்ண முடியும் அப்படிங்கிறார். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அப்படிங்கிறாங்க. மற்றதெல்லாம் வந்து படிப்படியா வரும் அப்படிங்கிறாங்க. அதனால்தான் இங்க பகவான் என்ன கூறுகின்றார், இட் இஸ் த்ரூ த நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட். ஒன்ஸ் நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் வரும்,
அதுக்கு அடுத்தது வந்து நம்மிடம் இருக்கக்கூடிய இந்த இறை சாநித்தியம் தான் மற்ற அமைப்புகளிடம் இருக்கின்றது என்கின்ற அந்த நாலேஜ் வரும். இந்த 2 நாலேஜ் வந்த பிறகுதான் நமக்கு வந்து நாலேஜ் ஆஃப் த காட் வரும் அப்படிங்கிறார். arrives at the knowledge of the God and he cannot do it otherwise அப்படிங்கிறார். இந்த உலகம் என்பது இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு. இந்த உலகம், இந்த மனிதர்கள் இல்லையா, எல்லாமே காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். அதை வந்து நான் ரிஜெக்ட் பண்ணிடுவேன், இந்த உலகத்தை நான் வந்து நிராகரித்து விட்டு அந்த பரம்பொருளை நாடுவேன் அப்படின்னா முடியாது அப்படிங்கிறாரு. பகவான் சொல்லக்கூடிய ரூட்டே பாருங்க, கீழே தான் மேல வருது. ரியலைசிங் த செல்ஃப் வித்தின், ரியலைசிங் த செல்ஃப் இன் அதர்ஸ், தென் ரியலைசிங் த காட், அப்படிதான் வருது ஒழிய டைரக்டா ரியலைசிங் த காட் அண்ட் ரிஜெக்டிங் த மேன் அண்ட் வேர்ல்ட் அப்படிங்கிறது வரல. அதுதான் பகவான் என்ன சொல்றார், இட் இஸ் நாட் பை ரிஜெக்டிங் காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன் யாரு? நம்மெல்லாம் தான், நம்ம இந்த உலகம். அதை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு நம்ம வந்து அந்த ரியல் டிவைனை அறிய முடியாது அப்படிங்கிறார். அப்படின்னா எதை ரிஜெக்ட் பண்ணணும் அப்படின்னா நம்முடைய அறியாமையை தான். இது குறித்த அறியாமை, அதாவது எல்லாம் வந்து பரம்பொருளுடைய வெளிப்பாடு என்பதை அறியாமல் இருத்தல், அந்த அறியாமையைத்தான் நம்ம விளக்கணும் அப்படிங்கிறார். பட் பை ரிஜெக்ஷன் ஆஃப் ஹிஸ் ஓன் இக்னோரன்ஸ் ஆஃப் இட் அப்படிங்கிறார். அதன் விளைவாக என்ன நினைக்கிறோம், அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் இக்னோரன்ஸ், அந்த அறியாமையினுடைய ரிசல்ட்ஸ் என்னவா இருக்கு? எல்லாமே நான் பிரிவினையே பார்க்கிறோம். என்னிலிருந்து வேறுபட்ட அமைப்புகளாகத்தான் மற்ற அமைப்புகளை நான் பார்க்கின்றேன் இல்லையா? அப்படித்தானே இருக்கிறோம். இக்னோரன்ஸ் என்ன அர்த்தம்? ignorance ஆஃப் ஒன்னஸ், அதுதான் ரிசல்ட்ஸ் ஆஃப் இஸ் இக்னோரன்ஸ். இதை தான் நம்ம ரிஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறார். அப்பதான் வந்து ஒரு மனிதன் தன்னுடைய ஜீவனையும் உணர்வு நிலையையும் அந்த சக்தியையும் அந்த மகிழ்ச்சி, ஒரு மனிதன் கிட்ட இந்த அம்சங்கள்லாம் இருக்கு அப்படிங்கிறார். அவனுடைய எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் பீயிங், அவனுடைய கான்சியஸ்னஸ் அந்த உணர்வு நிலை, அதனுடைய சக்தி, அவனுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி, இதெல்லாம் வந்து மனிதன் வந்து அந்த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் சச்சிதானந்தத்தினுடைய நிலைக்கு வந்து உயர்த்த முடியும் அப்படிங்கிறார். இன்டு த டிவைன் எக்ஸிஸ்டன்ஸ் அப்படிங்கிறார். இது எப்படி செய்யறது அப்படின்னா, he may do it through himself, one manifestation, or he may do it through the universe, another manifestation. எப்படி செய்யணும் அப்படின்னா, தன் மூலமாகவும் செய்யலாம், அல்லது பரம்பொருளினுடைய மற்றொரு வெளிப்பாடான இந்த பிரபஞ்சத்தின் மூலமாகவும் இதை செய்யலாம் அப்படிங்கிறார். நம்ம சொல்றோம் எல்லாமே ஒண்ணுன்னு சொல்றோம் இல்லையா? பரம்பொருள், உலகம், இண்டிவிஜுவல், இது எல்லாமே வந்து ஒன்றுன்னு சொல்றோம். அப்படின்னா ஒரு லாஜிக்கலா ஒரு கேள்விக்கு வரும் நம்ம மனசுல. என்ன கேள்வி வரும் அப்படின்னா, பரம்பொருள் வந்து இந்த பிரபஞ்சத்தையும் மனிதனும் நம்பி இருக்கின்றதா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் இல்லையா? பரம்பொருள், மனிதன், இந்த பிரபஞ்சம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னா, ஒன்றுடன் ஒன்று இணைந்து இருக்கின்றது அப்படின்னா, அப்படின்னா பரம்பொருள் வந்து இந்த 2 விஷயங்களை சார்ந்து இருக்கக்கூடிய ஒன்றா அப்படிங்கிற ஒரு லாஜிக்கல் கொஸ்டின் வரும். அது கிடையாது. அப்படி நம்ம தவறா புரிஞ்சுக்க கூடாது அப்படிங்கிறார். டிவைன் வந்து, ஏன்னா இந்த நம்ம பார்க்கறது 3 விஷயம், காட், நேச்சர், மேன் அப்படிங்கிறத பார்க்குறோம். எல்லாமே ஒரே டோட்டாலிட்டியில ஒன்றுன்னு பார்க்குறோம். அப்படின்னா அந்த காட் வந்து இந்த 2 விஷயங்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு அம்சமா, ஒரு அமைப்பா அப்படின்னா கிடையாது. God exists in himself. இந்த பரம்பொருள் தானாகவே இருப்பது. அது இந்த பிரபஞ்சம் இருப்பதினால் அல்ல, மனிதன் இருப்பதினால் இல்லை. அது வந்து தானாகவே இருப்பது. ஆன் த கான்ட்ரரி, மனிதனும் பிரபஞ்சமும் எதனால் இருக்கின்றார்கள் என்றால் அந்த பரம்பொருள் இருப்பதினால் தான் இருக்கின்றார்கள். ஆனால் இந்த மனிதனும் சரி, இந்த பிரபஞ்சமும் சரி, இவைகள் இறைவனுடைய ஒரு அம்சமாக இருக்கின்றன. அதை புரிஞ்சுக்கணும் நம்ம. இறைவனுடைய அம்சமாக இருப்பது என்பது வேறு. இறைவன் வந்து இந்த பரம்பொருள், இந்த மனிதன், இந்த உலகம், இவைகளை நம்பி இருப்பது, இவைகளினுடைய ஒரு அம்சமாக இருப்பது என்பது வேறு. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குல்ல. இறைவனுடைய ஒரு அம்சமாக இவைகள் எல்லாம் இருப்பதுன்னு என்ன அர்த்தம்?
இவைகளை கடந்து இருக்கக்கூடியதுதான் அந்த பரம்பொருள் என்பது அர்த்தம். இவைகளினுடைய ஒரு அம்சமாக அந்த பரம்பொருள் இருக்கின்றது என்பது வேற அர்த்தம் ஆயிடும். அப்படின்னா இவைகள் இல்லை அப்படின்னா அந்த பரம்பொருள் இல்லைங்கிறது ஆயிடும். இதை கிளாரிஃபை பண்றாரு பகவான். இதை ஒரு கிளாரிஃபை பண்றாரு. இதை சரியா புரிஞ்சுக்கணும். நம்ம பரம்பொருள் என்பது அனைத்திற்கும் அப்பாற்பட்டது. அதனுள் ஒரு அங்கமாக இருப்பது தான் மனிதனும் பிரபஞ்சமும். அது இருப்பதனால்தான் இதெல்லாம் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். பரம்பொருள் தானாகவே இருப்பது, இதை நம்பி இருப்பதில்லை. இருந்தாலும் பார்த்தோம் அப்படின்னா இந்த உலகமும் சரி, இந்த மனிதனும் சரி, இது பரம்பொருளினுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன், வெளிப்பாடு. அதே போல அந்த பரம்பொருளினுடைய ஒரு சாஸ்வதமான இருப்புல இவைகள் எல்லாம் ஒரு மெய்மையாக இருப்பவை. Even in his eternal existence, their spiritual reality must in some way be present or implied. இப்போ புரிஞ்சுக்கணும். இப்ப பரம்பொருள் இருக்கின்றது. அந்த பரம்பொருள்ல ஒரு மனிதன் என்கின்ற ஒரு உண்மை, பிரபஞ்சம் என்கின்ற உண்மை விதை போன்ற ஒரு அமைப்பாக இருக்கு. இப்ப ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். நம்ம எப்படின்னு ஒரு உதாரணம் சொன்னா புரிஞ்சுக்கலாம். ஒரு விதை இருக்கின்றது. அந்த விதையில என்ன இருக்கு? மரத்தினுடைய அதுல இருந்து வரப்போறிய மரத்தினுடைய உண்மை அந்த விதையில இருக்கா இல்லையா? அதுல மரம் என்பது என்ன? விதையில இருக்கக்கூடிய ஏதோ ஒரு உண்மையினுடைய வெளிப்பாடு தான் மரம் என்பது. அதே போல இந்த பரம்பொருள்கிட்ட மனிதன், இந்த பிரபஞ்சம் என்பதனுடைய விதை அங்க இருக்கு, ஆல்ரெடி இருக்கு. அதனுடைய சாஸ்வதமான இருப்புல அது ஆல்ரெடி இருக்கு. அது இருப்பதனால்தான் மனிதனும் இங்கே வெளிப்படுகின்றான், பரம்பொருள் இந்த பிரபஞ்சமும் வெளிப்படுகின்றது. இல்லாட்டி வெளிப்பட முடியாது. அதைத்தான் இங்க பகவான் சொல்றார். And even in his eternal existence, their spiritual reality must in some way be present or implied. Since இது சூப்பர் மைண்ட்ல 3 ஸ்டேட்டஸ்ல பார்த்தோம் இல்லையா? காம்ப்ரிஹெண்டிங்கா இருக்கிறது, அப்புறம் அப்ரிஹெண்டிங்கா தனக்குள்ளேயே ஒன்றை உருவாக்கி அப்புறம் வெளிப்பாடு நிகழ்த்துவது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அதுக்குள்ள பரம்பொருள்ல ஒன்று இருங்கிறதுனாலதான் பின்னாடி வெளிப்பாடாக வந்திருக்கு. Even in his eternal existence, their spiritual reality must in some way be present or implied, since otherwise there would be no possibility of their manifestation, or manifested they would have no significance. இது ரொம்ப அழகா சொல்றார் பகவான். பரம்பொருள்கிட்ட பிரபஞ்சம் என்கின்ற ஒரு அதனுடைய கருவும், மனிதன் என்கின்ற ஒரு அந்த கருவான ஒரு உண்மையும் அதற்குள்ளே இருக்கிறதுனால்தான் நம்ம எல்லாம் வெளியே வந்திருக்கோம் அப்படிங்கிறாரு. அதர்வைஸ் நம்ம வெளியே வந்திருக்க முடியாது. அப்படியே வெளியே வந்தாலும் நம்ம ஏன் பிரபஞ்சமும் மனிதனும் அதற்கு பின்னால் உள்ள மெய்மை நாம் ஏன் கண்டுணர விரும்புகின்றோம் என்றால், அதிலிருந்து வந்ததுனால்தான் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த இறை அம்சம் இருக்கின்றது என்பதை கூறுகின்றோம். சப்போஸ் அதுலேருந்து வரல அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஏன் நமக்கு எந்த விதமான ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இல்லைன்னு சொல்லுவோம். ஸோ இந்த பேராகிராஃப் ரொம்ப அற்புதமான ஒரு உண்மையை கொண்ட ஒரு பேராகிராஃப். அடுத்ததையும் படிச்சிருங்க. சாரி, அதை நான் ஜம்ப் பண்ணிட்டேன். நான் அடுத்தது படிச்சிருங்க. What appears here as man is an individual being of the divine. The divine extended in multiplicity is the self of all individual existences. Moreover, it is through the knowledge of self and the world that man arrives at the knowledge of God, and he cannot attain to it otherwise. It is not by rejecting God's manifestation, but by rejecting his own ignorance of it and the results of his ignorance, that he can best lift up and offer the whole of his being and consciousness and energy and joy of being into the divine existence. He may do this through himself, one manifestation, or he may do it through the universe, another manifestation. Footnote: Eko Vasi Sarva Bhutarantaratma, Kathopanishad 2.2.1. What appears here as man is an individual being of the divine. The self of all individual existences is the divine, extended in multiplicity. It is through the knowledge of self and the world that
Man arrives at the knowledge of God and he cannot attain to it otherwise. It is not by rejecting God's manifestation, that is the world, that man can best lift up and offer the whole of his being and consciousness and energy and joy of being into the divine existence. But it can be done only by rejecting his own ignorance of it and the results of his ignorance. He may do this through himself, one manifestation, or he may do it through the universe, another manifestation. Thank you, sir. தேங்க்யூ. நான் இன்னொரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தேங்க்ஸ். அவங்க லக்ஷ்மி மேடம் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிருக்கிறாங்க. அதான் அவங்க அடுத்த பேராகிராஃபையும் பார்த்துட்டு நான் சொன்ன கருத்தையும் அவங்க ரிலேட் பண்ணிட்டு அது அது ப்ரீவியஸ் அடுத்ததோடதுன்னு கரெக்டாக அவங்க பாயிண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. தனி மனிதனாக காணப்படுபவன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த பரம்பொருளினுடைய ஒரு தனிப்பட்ட அம்சம் அப்படிங்கிறார் பகவான். வாட் அப்பியர்ஸ் ஹியர் ஆஸ் மேன் இஸ் அன் இண்டிவிஜுவல் பீயிங் ஆஃப் த டிவைன் அப்படிங்கிறார். அதே போல நம்ம மாத்திரம் இல்லை, இந்த உலகத்துல நம்மை போன்ற மற்ற அமைப்புகளும் இருக்கின்றன. அதுவும் பார்த்தோம் அப்படின்னா அது ஒரு டிவைனுடைய எக்ஸ்டென்ஷன் அப்படிங்கிறார். டிவைன் எக்ஸ்டெண்டட் இன் மல்டிப்ளிசிட்டி இஸ் எ செல்ஃப் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்சஸ். நமக்குள்ளேயும் ஒரு செல்ஃப் இருக்கு, அதுவும் ஒரு இண்டிவிஜுவல் பீயிங் ஆஃப் த டிவைன். அதே போல உலகத்தில் பார்க்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு எக்ஸ்டென்ஷன் ஆஃப் த டிவைன். Divine extended in multiplicity is a self of all divine individual existences அப்படிங்கிற அதுக்கு தான் கதோபனிஷத்துலேருந்து பகவான் அந்த ஃப்ரேஸை கொடுத்துருக்கிறார். ஏகோவாசி சர்வபூதாந்தராத்மா அப்படின்னு. இது மீண்டும் மீண்டும் நம்ம இந்த கருத்தை பார்க்குறோம். ஈவன் வேதாந்திக் ட்ரூத்தும் அதுதான். வேதாந்திக் ட்ரூத் என்ன அப்படின்னா நோ யுவர் செல்ஃப். நோ யுவர் செல்ஃப்னா நோ யுவர் ரியல் செல்ஃப். அப்போதான் அதுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் தான் நம்ம வந்து யூ கேன் நோ த யூனிவர்ஸ், யூ கேன் நோ த டிவைன். இதுதான் வந்து வேதாந்திக் ட்ரூத். நோ யுவர் செல்ஃப். அப்போதான் நமக்கு வந்து இந்த பிரபஞ்சத்தை குறித்து தெரியும், டிவைனை பற்றியும் தெரியும். அதுதான் இங்கே பகவான் சொல்றாரு. அதனால்தான் வந்து மீண்டும் மீண்டும் இந்த சைக்கிக் பீயிங்க்கு எதுக்காக நமக்கு இன்சிஸ்ட் பண்றாங்க அப்படின்னா இந்த சைக்கிக் பீயிங்க்கு வந்து அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கறது. கோர்ஸ் எல்லாத்துலேயும் கொடுக்குறாங்க, பட் இதில் வந்து மதர் அண்ட் ஷிவர்பிந்தா அதிக முக்கியத்துவம் தர்றாங்க இதில். ஏன்னா அதை வந்து ஒரு பிராணமய பரிணாமத்துக்கு உட்பட்ட ஒரு அமைப்பாகத்தான் அவர்கள் வந்து கண்டறிந்த உண்மை என்றால் என்னவென்றால் சைக்கிக் பீயிங்கில் நம்ம வந்து எந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் செய்கிறோமோ அதுதான் வந்து ரியல் ப்ராக்ரஸ். அந்த ப்ராக்ரஸ் வந்து இந்த பிறவியோட நிற்பதில்லை. சைக்கிக் பீயிங்கோட அசோசியேட் பண்ணி நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் கண்டினியூஸா அது வந்து பின்தொடர்ந்து வரக்கூடிய விஷயம். 80 வயசு ஒரு சாதாரண ஒருவர் ஸ்ரீ அரபிந்தோவிற்கு பகவானுக்கு கடிதம் எழுதுகின்றார். எனக்கு 80 வயதுக்கு மேலாகிவிட்டது, இப்பொழுதுதான் எனக்கு இந்த விஷயத்துல எல்லாம் ஆர்வம் வந்திருக்கு, நான் இதை ஆரம்பிக்கலாமா அப்படின்னு கேட்கிறாரு. வெதர் இட் இஸ் டூ லேட் அப்படின்னு. ஐயோ அப்படிலாம் இல்லை, உடனே ஆரம்பிங்க அப்படிங்கிறாங்க. இட் இஸ் நெவர் டூ லேட் அப்படிங்கிறார். ஏன்னா இந்த டூ லேட் அப்படிங்கிறது மனித வாழ்வை பொறுத்த வரைக்கும் தான். சைக்கிக் பீயிங் வந்து எட்டர்னலா இருப்பது, அது ப்ராக்ரஸ் ஆகிட்டே இருக்கும். அது இந்த லைஃப்ல நான் பண்றதெல்லாம் நெக்ஸ்ட் லைஃப்லயும் கண்டினியூ ஆகும். அது போன லைஃப்ல பண்ணனால்தான் நம்ம இந்த லைஃப்ல இதெல்லாம் இந்த பக்கமாவது வந்திருக்கோம் நம்ம. அதர்வைஸ் யூ வுட் நாட் ஹவ் கம் டு திஸ் லைன். அதனால்தான் ஃபர்ஸ்ட் வந்து நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் வேணும். அப்பதான் வந்து நாலேஜ் ஆஃப் த செல்ஃப் அந்த நாலேஜ் ஆஃப் ஏன்னா அந்த பார்த்தோம் டிவைன் இண்டிவிஜுவல் பீயிங் ஆஃப் த டிவைன் தான் தனி மனிதன் அப்படிங்கிறத பார்த்தோம். டிவைன் எக்ஸ்டெண்டட் இன் த மல்டிப்ளிசிட்டி தான் செல்ஃப் ஆஃப் ஆல் இண்டிவிஜுவல் எக்ஸிஸ்டன்ஸ். ஸோ இதோடைய லாஜிக்கல் கன்க்ளூஷன் என்ன? முதல்ல நம்மை அறிந்து கொள்ளணும். நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியல் செல்ஃப், இறை சாநித்தியத்தை ஒரு மனிதன் தொடர்பு கொண்டு அறிந்து கொள்ளுதல். அப்புறம் நம்மை சுற்றி உள்ள அந்த அமைப்புகள் இருக்கக்கூடிய இந்த இறை சாநித்தியத்தை அறிந்து கொள்ளுதல். அப்பதான் வந்து நாலேஜ் ஆஃப் த காட், இதையெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய இந்த டிவைன் நாலேஜ் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறார். அதர்வைஸ் முடியாது அப்படிங்கிறார். இட் இஸ் நாட் பாசிபிள் அப்படிங்கிறார். வெறும் புத்தகங்களை படித்தோ, நோ டவுட் இப்போ நம்ம இந்த சத்சங்களை அட்டன் பண்றோம், இதெல்லாம் வந்து எதுக்குன்னா நம்மளுடைய கான்சியஸ்னஸை பியூரிஃபை பண்ணோம். இந்த முயற்சியில் நம்மளுக்கு சாதனையில உதவி பண்ணும், அவ்வளவுதான்.
ஆனா அல்டிமேட்டா சாதிக்கக்கூடியது நமக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ரியலைஸ் பண்ணணும் அதை. அதே சமயம் வந்து இந்த நம்மை எல்லாம் இந்த உலகமாக இருக்கட்டும், இந்த மற்ற அமைப்புகள் எல்லாமே இந்த டிவைனோட மேனிஃபெஸ்டேஷன் தான் இல்லையா? உலகம் எல்லாமே டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். அதை நம்ம விளக்க முடியாது அப்படிங்கிறார். நாட் பை காட்ஸ் ரிஜெக்டிங் காட்ஸ் மேனிஃபெஸ்டேஷன். அப்பனா எதை விளக்கணும் அப்படின்னா, எல்லாமே பரம்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை அறியாமல் இருத்தல், நம்மளுடைய இக்னோரன்ஸ், இது குறித்த அறியாமை, அந்த அறியாமையைத்தான் விளக்கணும் அப்படிங்கிறார். பை ரிஜெக்டிங் ஹிஸ் ஓன் இக்னோரன்ஸ் ஆஃப் இட் அப்படிங்கிறார். அந்த ரிசல்ட்ஸ் ஆஃப் ஹிஸ் இக்னோரன்ஸ் என்ன? நம்ம வந்து என்ன எப்படி பார்க்குறோம்? எல்லாரையும் என்னிலிருந்து வேறுபட்டவர்கள், எல்லாமே வேத்து விஷயங்களாக தான் பார்க்குறோம். அதுதான் ரிசல்ட்ஸ் ஆஃப் அவர் இக்னோரன்ஸ். இதை நீங்க ரிஜெக்ட் பண்ணுங்க அப்படிங்கிறார். இதுதான் கடினமான விஷயம். உலகத்தை வந்து நான் எல்லாத்திலிருந்து விடுபட்டு கொண்டு பற்றற்று இருப்பேன் அப்படிங்கிறது எளிது. ஆனால் எல்லாமே பரம்பொருளினுடைய அம்சமாக நான் எண்ணுவது என்பது அதுதான் கடினம். அப்படி பண்ணும்பொழுதுதான் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அந்த ஒட்டுமொத்த இருப்பு, உணர்வு நிலை, சக்தி, மகிழ்ச்சி எல்லாமே வந்து அந்த பரம்பொருளினுடைய சச்சிதானந்தத்தினுடைய நிலைக்கு ஒப்பாக உயர்த்த முடியும் அப்படிங்கிறார். That he can best lift up and offer the whole of his being and consciousness and energy and joy of being into the divine existence அப்படிங்கிறார். இது எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஒன்று தன் மூலமாக பண்ணலாம், மற்றொன்று through the universe another manifestation, அவ்வாறும் செய்யலாம் அப்படின்னு போடுறாரு. அடுத்த இந்த பேராகிராஃப் ரொம்ப பெரிய பேராகிராஃப், அதனால தான் நான் இதை வந்து பகுதியாக இங்க இது குறித்து நம்ம படிக்கிறோம். நம்ம அடுத்த செஷன்ல இதனுடைய செகண்ட் பார்ட், பேராகிராஃப் 11 செகண்ட் பார்ட்ல பகவான் எவ்வாறு விளக்குகின்றார் அதை நம்ம நெக்ஸ்ட் செஷன்ல நம்ம பார்க்கலாம். வேறு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் பகிர்ந்து கொள்ளலாம். ரங்கராஜன் சார். சொல்லுங்க சார். சார், அந்த தைத்திரிய உபனிஷத்துல வந்து சீக்ஷாவல்லி, ஆனந்தவல்லி, பிருகுவல்லி அப்படின்னு 3 பார்ட்டா கொடுத்துட்டு, சீக்ஷாவல்லியில வாழ்க்கையை பத்தியும் நேச்சரை பத்தி, ஆனந்தவல்லிங்கிறதுல மனிதனை பத்தியும், பிருகுவல்லி அப்படிங்கிறதுல இறைவனை பத்தியும். ஸோ இந்த டாபிக் மாதிரி த காட், மேன் அண்ட் த வேர்ல்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தைத்திரிய உபனிஷம் முழுவதுமே கம்ப்ளீட்டா. ஆனா பகவான் வந்து தைத்திரிய உபனிஷத்தும் இல்லாம எல்லா உபனிஷத்தையும் இந்த லைஃப் டிவைன் கீழே கொடுத்துட்டார். அதனாலதான் அவர் ஒவ்வொரு சாப்டர்லயும் பிகினிங்லயே அவர் வந்து ரிக்வேதத்திலேருந்தும் வேரியஸ் உபனிஷத்திலேருந்தும் இந்த 5வது வேதமாக சொல்லக்கூடிய பகவத்கீதையிலேருந்தும் மிக அற்புதமாக அந்த பர்டிகுலர் இதுல என்னென்ன சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்கார். இந்த இதுல வந்து ஸ்வேதாரஸ்ய உபனிஷத்திலேருந்து அற்புதமான விஷயங்கள்லாம் பகவான் வந்து அந்த ஸ்லோகத்தை கொடுத்து பகவத்கீதையும் கொடுத்து ரொம்ப அழகா எக்ஸ்பிளைன் பண்றாரு சார். பகவானோட இதெல்லாம் படிச்சோம்னாலே நம்ம வேதங்கள்ல என்ன சொல்லியிருக்குங்கிறத ரொம்ப அழகா நல்லா புரிஞ்சிக்க முடியும் சார். தேங்க்யூ வெரி மச் சார். தேங்க்யூ வெரி மச். நீங்க சொன்ன அந்த கருத்து ரொம்ப முக்கியமான கருத்து. என்ன கருத்து அப்படின்னா, இப்போ நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ட்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா வேதங்கள் அண்ட் உபநிடதங்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து டைரக்ட் இன்ஸ்பிரேஷன் ஃப்ரம் த டிவைன் இன்ஸ்பிரேஷன்ல டைரக்டாக வந்தவை. இதெல்லாம் வந்து மனிதனுடைய மனதின் மூலமாக தோன்றியது கிடையாது. ஆரிஜின் டிவைன்ல டைரக்டா வந்தவை, டைரக்ட் இன்ஸ்பிரேஷன், த வேர்ட் அப்படிங்கிற அது மாதிரி டைரக்டா வந்தவை. இதெல்லாம் நம்மால வந்து அந்த 4 வேதங்களையும் படிக்கிறது, உபநிடதங்கள் அனைத்தையும் படிப்பது, இதெல்லாம் படித்து படிக்கிறது இருக்கட்டும், ஒரு பக்கம் இருக்கட்டும், படித்து அதுக்குள்ள இருக்கக்கூடிய சாரத்தை வந்து சரியான முறையில புரிந்து கொள்ள முடியுமா அப்படிங்கிறது ரெண்டாவது கொஸ்டின். ஆனா இதையெல்லாம் வந்து இதனுடைய கருத்துக்களினுடைய அந்த சாற்றை வந்து அப்படியே பிழிந்து, அது மாத்திரம் இல்ல, இது குறித்த ஆன்மீக அனுபவங்களையும் நேரடியாக அவர் அறிந்தவர். இது வந்து வெறும் தியரிட்டிக்கல் நாலேஜ் கிடையாது. வேதங்கள் உபநிடதங்களுக்குரிய அவ்வளவு கருத்துக்களுடைய ஆன்மீக அனுபவங்களை நேரடியாக அடைந்து, பின்பு தான் அடைந்த அனுபவங்களை வேதங்களின் மூலமாகவும் உபநிடதங்களின் மூலமாகவும் படித்து உறுதி செய்து கொண்டு
அதனுடைய சாரத்தை பிழிந்து நமக்கு இந்த லைஃப் டிவைன்ல கொடுத்துருக்கிறார். அதனால நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். இதை தெரிஞ்சுக்கிட்டா நமக்கு மற்றது எல்லாத்தையும் உள்ள உண்மையை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். நீங்க வந்து ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எப்படின்னா, ஓரளவு நம்ம இந்த லைஃப் டிவைன்லாம் படிக்கிறதுனால நீங்க ஒரு நிறைய வேதாந்த யூடியூப்ல பார்த்தோம்னா நிறைய வேதாந்திக் லெக்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அப்பப்ப ஏதோ யாரும் அனுப்புவாங்க, அது ஐ ஹேப்பன் டு லிசன். எல்லாமே எளிதாக புரியும் நம்மளுக்கு. ஓ, இதுதான் இங்க சொல்லியிருக்கிறாரு, லைஃப் டிவைன்ல சொல்லியிருக்கிறாருன்னு நம்மளால ரிலேட் பண்ணிக்க முடியும். எதுவுமே அந்நியமாக தெரியாது. நான் என்ன சொல்ல வரேன், எந்த ஒரு ஸ்பிரிச்சுவல் ட்ரூத்தும், அதாவது ரியலா சொல்றது, நான் சொல்றது ஒரு தப்பான இதுன்னா சில பேர் வந்து சரியா புரியாம பேசுறாங்க, அவங்கள விட்டுருங்க. தேர் ஆர் ரியல் வேதாந்திக் ஸ்காலர்ஸ் இருக்கிறாங்க. அவங்களுடைய ஸ்பீச் நம்ம கேட்டீங்க அப்படின்னா, ராமகிருஷ்ண மிஷன்ல நிறைய சுவாமிஜிஸ் பேசுறாங்க. அதெல்லாம் நம்ம கேட்டோம் அப்படின்னா, ஏன்னா எல்லாமே ட்ரூத் உண்டுதான், நம்மளால நல்லா புரிஞ்சுக்க முடியும். ஓ, இதுதான் பகவான் வந்து நம்ம சொல்லியிருக்கிறாருங்க, ரொம்ப நன்றாவே புரிஞ்சுக்க முடியும். அதனுடைய உண்மை என்னங்கிறத புரிஞ்சுக்க முடியும். ஆனால் நீங்க சொன்ன விஷயம் வந்து 100க்கு 100 உண்மை. இதை நம்ம இதை நம்ம இதுல தெரிஞ்சுக்கிறதுனால நமக்கு மற்ற விஷயங்கள் உள்ள எல்லாமே நமக்கு எளிதாக நமக்கு வந்து புரிந்து கொள்ள முடியும்.